السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. 74வது சூறாவான அல் முத்தஸ்ஸிர். இதில் 56 ஆயத்துகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம 6லேருந்து 10 ஆயத்துகள் வரைக்கும் பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تمنن تستكثر ولربك فاصبر فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 6வது ஆயத்தை பாருங்கள். வலா தம்னுன் தஸ்தக்சிர். வலா அப்படின்னா அண்ட் டு நாட், அதாவது மேலும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தம்னுன் அப்படின்னா சொல்லி காண்பிக்கிறது. வலா தம்னுன் அப்படின்னா சொல்லி காண்பிக்காதீங்க. வலா தம்னுன் அப்படின்னா சொல்லி காண்பிக்காதீர். தஸ்தக்சிர் அப்படின்னா நீ பெரிதாக கருதியவராக, அதாவது அக்வயர் மோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டு அக்வயர் மோர், அதாவது பெரிதாக கருதியவராக அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம என்ன நினச்சிக்கக்கூடாதான், அதாவது டு நாட் கன்சிடர் எனி ஃபேவர் யூ ஹாவ் கன்ஃபர்டு டு பி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உமது அமல்களை நீ பெரிதாக நினச்சிக்கக்கூடாது. உமது இறைவனுக்கு முன்னாடி உன்னுடைய அமல்களை சொல்லி காண்பிக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இதுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்குறாங்க உலமாக்கள். அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பிறருக்கு கொடுக்கறத விட அவங்கக்கிட்டேருந்து அதிகமாக பெறக்கூடிய நோக்கோட உபகாரம் செய்யாதீங்க. அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதிகமாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ அதிகமாக ஆதாயத்தை நினச்சி அன்பளிப்பு வழங்காதீங்க. ஏன்னா நமக்கு ஹதியா கொடுக்கறது, அன்பளிப்பு வழங்குறது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் அதிகமாக என்கரேஜ் பண்ணப்பட்டிருக்குது. அதிகமாக நீங்கள் செய்யுங்க, பிறருக்கு ஹதியா கொடுங்க, அன்பளிப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதே சமயத்தில் அந்த நியத்து எப்படி இருக்கணும்னா பியூராக இருக்கணும். அதை விட்டுட்டு அதில் அதிகமாக நம்ம ஆதாயம் பெறலாம், இப்போ நம்ம அன்பளிப்பு வழங்கினோன்னா அவங்கக்கிட்டேருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும், பிரதிபலனாக நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அன்பளிப்பு வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வலா தம்னுன் தஸ்தக்சிர். லா தம்னுன் அப்படின்னு சொல்கிறான். லா தம்னுன் அதாவது அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? அன்பளிப்பு வழங்குறதே எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஆதாயத்தை பெறத்துக்காக, பிரதிபலன் அடையணுங்கிறதுக்காக அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். தஸ்தக்சிர் அப்படின்னா அதாவது அதை பெரிதாக நினச்சிக்கிறது, இன்னும் அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட அதிகத்தை எதிர்பார்த்து அதை பெருசாக அந்த செயலை சொல்லி காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நன்மைகளை அதிகமாக தேடிக்கிறதுல பலவீனப்பட்டுடாதீங்க அப்படின்னும் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தம்னோன் அப்படின்னா டு பிகம் வீக் அப்படின்னு அர்த்தம், பலவீனப்படுவீர் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் ஆதாயம் பெறணும், பிரதிபலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பெற்ற இந்த நபித்துவத்தை, ப்ராஃபிட்ஹுட்டை அதை பெருசாக நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து காமிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதில் இருக்குது அப்படின்னு உலமாக்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 6வது ஆயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய வேலைகளில் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதாவது நீங்கள் அதாவது ரிசல்ட்டை நினச்சி கவலைப்பட வேண்டாம். எஃபர்ட்டு நீங்கள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருங்க, உழைப்பை நீங்கள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருங்க. அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுல தான் இருக்கணும், தாவா பணியில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முன்னாடி நிறைய கட்டளைகளை விதிச்சிருந்தான் பார்த்தீங்களா. அதாவது என்ன சொல்லியிருந்தான், எழுந்து எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கும்போது அதில் அந்த எச்சரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், இறை அச்சமும் இருக்கணும், மறுமை அச்சம் இருக்கணும்,
அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் துவண்டு போகவே கூடாது. அவங்க வந்து கேட்குறாங்களோ கேட்கலையோ அவங்கள வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த எச்சரிக்கையை செவி மடுக்கிறாங்களோ மடுக்கலையோ, அதாவது அவங்க வந்து அதை வந்து நிராகரித்தாலும் சரி, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறைவனை பெருமைப்படுத்தணும். ஆடைகளை தூய்மையாக வச்சுக்கோங்க. அசுத்தத்துலேருந்து விலகி இருங்க. ஆடைகளை தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உள்ளமும் புறமும் ரெண்டுமே தூய்மையாக இருக்கணும். உள்ளம், உடை, அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு இடம் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். அசுத்தத்துலேருந்து விலகி இருக்கணும். அப்படிங்கும்போது சிலை வணக்கம் இருக்கக்கூடாது. உள்புறமும் வெளிப்புறமும் எல்லாமே வந்து அசுத்தத்துலேருந்து நீங்கி இருக்கணும். அப்படிங்கிற பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதாவது ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் அதிகமாக பிரதிபலனை வந்து தேடியவங்களாக உபகாரம் செய்யாதீங்க. அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அடிப்படையாக இதில் வந்து நேரான ஒரு அர்த்தமாக இருக்குது. அதாவது பிறருக்கு உபகாரம் செய்ய முன் வரக்கூடியவங்க பிரதி உபகாரத்தை வந்து பிறர்கிட்டேருந்து எதிர்பார்க்காம அவங்க செயலை வந்து செய்யணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, தாவா பணியில் இருக்கக்கூடியவங்க மனசில் கண்டிப்பாக இதை உள்வாங்கிக்கணும். ஒரு குரூப்பை நடத்துகிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து அவங்க எத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன உடனே மக்கள் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ வந்து அவங்க வந்து எவ்வளவு தான் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சாலும், அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கிறானோ, நலவை நாடி இருக்கிறானோ, அவங்களால மட்டும்தான் அதை வந்து உள்ளுணர்ந்து புரிஞ்சு இஸ்லாத்தின் பக்கம் வர முடியும் இல்லையா? அது ஆனால் நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம வந்து எதிர்பார்த்து மக்கள்கிட்ட போகக்கூடாது. நம்ம செய்யக்கூடியது எல்லாமே அல்லாஹுக்காக இருக்கணும். உபகாரத்தை வந்து சொல்லி காமிக்கவும் கூடாது. நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் நம்ம சொல்லக்கூடாது. பொதுவாகவே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், தர்மம் செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் பாழ்படுத்திடாதீங்க. விசுவாசிகளே சொல்லி காண்பிப்பது கொண்டு உங்களது தர்மங்களை பாழ்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஸோ தர்மம் செஞ்சாலும் சரி, நான் இத்தனை பேருக்கு இத்தனை மக்களுக்கு நான் வந்து 100 மக்களுக்கு 100 பேத்துக்கு நான் வந்து சாப்பாடு போட்டிருக்கேன், இல்லை 100 பேத்துக்கு நான் வந்து உணவு வழங்கியிருக்கிறேன், இல்லை உடை வழங்கியிருக்கிறேன், இல்லைனா இத்தனை செஞ்சுருக்கிறேன் அத்தனை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அந்த தர்மத்தை வந்து எடுத்து காமிச்சு சொல்லி காமிச்சு அதை வந்து பாழ்படுத்திடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அது பிறருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும், உபகாரம் செய்யணும், தர்மம் செய்யணும். ஆனால் இந்த உலகத்துலேருந்து அதுக்கான பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இறைவன்கிட்ட பொறுப்பை சாட்டி விட்டுறணும், இறைவன்கிட்ட விட்டுடணும். இறைவனுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கணுமே தவிர அதுக்கு பிரதி உபகாரமாக இந்த உலகத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம சொல்லி காமிக்கவும் கூடாது. அப்படிங்கிறதுல இதை வந்து இந்த ஆயத்தை நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. கண்டிப்பாக ஆதாயத்தை கருதாதீங்க, ஆதாயத்தை கருதி உதவி செய்யாதீங்க அப்படின்னு இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆயத்திலேயே என்ன சொல்கிறான் பாருங்கள், வலி ரப்பிக ஃபஸ்பிர் அப்படின்னு சொல்கிறான். வலி ரப்பிக்க அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் உமது இறைவனுக்காக, அல்லாவுக்காக இதை செய்யுங்கப்பா, அல்லாவுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அல்லாஹுக்காக, ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ், எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாவாக இருக்கணும், அல்லாஹுக்காக செய்யணும். அல்லாஹுக்காக என்ன செய்ய சொல்கிறான், ஃபஸ்பிர், நீர் பொறுமையாக இருப்பீராக, இன்னமும் இறைவனுக்காக பொறுமையுடன் இருப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை, வேலையை, மிஷனை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. நான் ஸ்டாப்பாக உங்கள் வேலையில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். கீப் டூயிங் யுவர் ஒர்க் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஓகே, அது என்ன ஒர்க்கு? தாவா, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறது. அதில் பல துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், இன்னல்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், மக்களால் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு எப்படி இருக்கணும், ஃபஸ்பிர், பி பேஷண்ட். எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து வாட் எவர் ஹார்ம் கம்ஸ் டு யூ, என்ன தான் உங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் சரி, தொல்லைகள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக என்ன பண்ணணும், அதை சகிச்சுக்கணும், பொறுமையாக இருக்கணும். வல்லமையும் மாண்புமிக்க உம்முடைய இறைவனின் திருப்பொருத்தத்திற்காக அவர்கள் தரும் தொல்லைகளை நீர் பொறுத்து கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பில் அல்லாஹுக்காக பொறுமையை கடைபிடிப்பீராக அப்படின்னு இந்த ஆயத்துலேருந்து நம்ம படிப்பினை பெறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இறைவனுக்காக பொறுமையோடு இருக்கணும். உங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய கடமைகளை பொறுமையோடு நீங்கள் நிறைவேற்றணும். அப்போ தான் அவனுடைய அல்லாஹுடைய திருப்தியை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். செல்வத்துக்காகவோ இல்லைனா இந்த உலகத்தில் என்னை எப்படி மதிப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம வேலை செய்யக்கூடாது. அல்லாஹுக்காக தான் நம்ம அவளுடைய வேலை இருக்கணும். அவனுடைய பாதையில் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு நல்ல நோக்கம் இருந்துச்சுன்னா எவ்வளவு தான் நமக்கு இடையூறுகள், அப்டக்கல்ஸு, கஷ்டங்கள், ஹார்ம்ஃபுல்னஸ்ஸு, அதாவது சோதனைகள் எவ்வளவு தான் வந்தாலும் நம்ம யாருக்காக பொறுப்போ அல்லாஹுக்காக பொறுமையோடு அதை ஏற்றுக்குவோம் இல்லையா? அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6, 7வது வசனங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். வலா தம்னுன் தஸ்தக்சிர் வலி ரப்பிக ஃபஸ்பிர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்துக்கள்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஆதாயத்தை கருதி உதவி செய்யக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 கட்டளைகளை நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக படிப்பினை பெறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 8, 9, 10 இந்த ஆயத்துக்களை பாருங்கள். ஃபஇதா நுகைர ஃபின்னாகூர். ஃபஇதா நுகைர அப்படின்னா ஊதப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். ஊதப்பட்டால் என்ன? ஊதப்பட்டால். ஃபஇதா அப்படின்னா அதாவது போது அப்படின்னு அர்த்தம். போது என்ன? போது நுகைர ப்ளோன், அதாவது ஊதப்பட்டால். ஓகே, ஊதப்பட்டால். ஃபின்னாகூர் எக்காலத்தில், அதாவது ட்ரம்பெட் இல்லைனா ஹார்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் ஊதப்பட்டால். அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஇதா நுகைர ஃபின்னாகூர். அப்போது ஊதப்பட்டால் எக்காலத்தில் அப்படிங்கிற அந்த எக்காலம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ட்ரம்பெட்டு. சூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சூர், எக்காலம் அப்படிங்கிறது ஒரு சூர். அந்த சூர் ஊதப்பட்டால். ஓகே, நாக்கூர் அப்படிங்கிறது தான் அந்த ஹார்ன் அப்படின்னு சொல்லுவோம், எக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஊதக்கூடியவர் யார்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகேவா? அப்போது அவர் அது ஊதப்பட்டால், ஊதப்படும் போது, எக்காலத்தில் ஊதப்படும் போது, மேலும் எக்காலத்தில் ஊதப்படும் போது என்ன நடக்கும்? ஃபதாலிக்க யௌம இதின். ஃபதாலிக்க அது, அந்த நாள், யௌம இதின் அந்நாளில் அது எப்படி இருக்கும்? யௌமுன் அசீர். யௌமுன் அசீர், அதாவது யௌமுன்னா ஒரு நாள், அசீர் அப்படின்னா மிக சிரமமாக, டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்நாள் மிக கடினமான நாளாகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாவே கடினமான நாள் சொல்கிறான்னா அப்படி எப்படிப்பட்ட ஒரு கடினமான நாளாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பாருங்கள். அலல் காஃபிரீன கைரு யசீர். அலல் காஃபிரீன் நிராகரிப்பாளர்களுக்கு, டிஸ்பிலீவர்ஸுக்கு எப்படி இருக்கும்? கைரு யசீர். யசீர்னா ஈஸி அப்படின்னு அர்த்தம். கைர் யசீர், கைர் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ கைரு யசீர்னா இலகுவானதல்ல, காஃபிர்களுக்கு அந்நாள் லேசானதல்ல. சுப்ஹானல்லாஹ். இந்த 8, 9 ஆயத்துக்களை பாருங்கள். ஃபஇதா நுகைர ஃபின்னாகூர் எக்காலத்தில் ஊதப்பட்டால், ஃபதாலிக்க யௌம இதின் அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யௌமுன் அசீர் அந்நாளில் மிக சிரமமான ஒரு நாளாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யசீர் அது நிராகரிப்பாளர்களுக்கு இலகுவானதல்ல அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது இதில் பாருங்கள், அது கடினமானது, இலகுவானதல்ல அப்படிங்கிறது தான் இதோட நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த ஆயத்துக்களை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த உலகம் அப்படிங்கிறது சில நாட்களை கொண்டது தான் இல்லையா? சில வருஷங்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 90 வருஷம், 100 வருஷம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வாழ்கிறவங்க எண்ணலாம், விரல் விட்டு எண்ணலாம். 1, 2, 3 உலகத்தில் அவ்வளோ பேர் தான் வாழ்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். அப்போது இந்த உலகம் அப்படிங்கிறது அழிக்கப்படக்கூடியது தான், அழிவுக்கு உள்ளாக்கக்கூடியது தான். அப்போ அந்த அழிவு எப்போ நடக்கும்? குழல் ஊதப்படும் போது, அந்த ட்ரம்பெட் அது ப்ளோ பண்ணும்போது, அந்த ஹார்ன் ப்ளோ ஆகும்போது, அந்த குழல் அப்படிங்கிறது தான் எக்காலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிராகரிக்கக்கூடியவங்களுக்கு மிக கொடிய நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னா,
மிக கொடூரமாக அந்த நாளில் தான் தண்டிக்கப்பட போகிறாங்க. அவங்களுக்கு விசாரணை இருக்க போகுது. அவங்களுடைய முகங்கள் கருத்து போயிடும். உண்மையான விசுவாசிகள் அந்த நாளில் வந்து அவங்க முகம் வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த நாள் வந்து இலகுவானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க முகங்களும் இலங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது ரேடியண்ட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப அப்படியே ஒளிரக்கூடியதாக இருக்கும், மிளிரக்கூடியதாக இருக்கும். அந்த நாளில் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நிராகரிக்கிறவங்களுக்கு பயங்கர கஷ்டப்படுவாங்க. அவங்க எவ்வளவு தான் அவங்க முயற்சி செஞ்சால் கூட அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களால நீங்கவே முடியாது. அவங்களுக்கு லேசாகவே இருக்காது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். அதாவது அந்த எக்காலம் அப்படின்னு ஊதப்படும்போது அந்த நாள் வந்து கடினமான நாளாக இருக்கும். இறை மறுப்பாளர்களுக்கு அது இலகுவான நாளாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு ஹதீஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எக்காலம் ஊதுபவர் அதாவது இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களோட நெற்றியை தாழ்த்தி எக்காலம் ஊதுறதுக்கு எப்போ ஆணையிடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எப்போ அவனை கட்டளையிடுவான், எப்போ அவனுடைய கமாண்ட் வரப்போகுது அப்படின்னு அவர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வாயில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரம்பெட்டை, அந்த எக்காலம் அப்படிங்கிறத குழலை வாயில் வச்சுக்கிட்டு நெத்தியை தாழ்த்திக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஹவு கேன் ஐ பி கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிலையில் நான் எவ்வாறு சுகபோகமாக வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு என்ன உத்தரவிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே நல்லவன், நாங்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்துள்ளோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்நாள் வந்து ரொம்ப கடினமான நாளாக இருக்கும். இறை மறுப்பாளருக்கு அது இலகுவான நாளாக இருக்காது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. 54 8வது ஆயத்தில், அதாவது சூரத்துல் கமரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பாளரை நோக்கி பணிவுடன் பயத்துடன் விரைந்தவர்களாக வருவார்கள். நிராகரிப்பாளர்கள் கூறுவார்கள், இது ஒரு சிரமமான நாள். ஹாதா யௌமுன் அசீர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? முஹ்திஈன இலத்தாஇ அப்படின்னா அழைப்பாளரை நோக்கி பணிவுடன் பயத்துடன் விரைந்தவர்களாக வருவார்கள். யகூலு அவங்க சொல்லுவாங்க, அல் காஃபிரூன நிராகரிப்பாளர்கள் கூறுவார்கள், என்ன சொல்லுவாங்களாம்? ஹாதா யௌமுன் அசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிரமமான நாள் அப்படின்னு காஃபிர்கள் சொல்லுவாங்க. அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். சூரத்துல் கமர்லையும் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாறில் இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஸ்ரா அப்படிங்கிறதுல ஒரு ஊரில் ஜட்ஜாக இருந்தவர், நீதிபதியாக இருந்தவர் ஜுராரா பின் அஃப்வா அப்படிங்கிற ஒரு ரஹிமஹுல்லா. இவர் வந்து நீதிபதியாக இருக்கிறார் பஸ்ரா நகரத்தில். பஸ்ரா அப்படிங்கிற நகரத்தில் நீதிபதியாக ஜட்ஜாக இருக்கிறாரா ஜுராரா பின் ரவுஃபா. ஓகேவா? ஜுராரா பின் ரவுஃபா ரஹிமஹுல்லா. இவங்க வந்து காலையில் சுபுஹ தொழுகையில் இமாமா நின்று தொழு வச்சிட்ருக்கிறாங்க. இந்த சூறாவை அல் முத்தஸிர் அப்படிங்கிற இந்த 74வது சூறாவை ஓதி தொழு வச்சிட்ருக்கிறாங்க. ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து 8வது ஆயத்து வருது. 8லேருந்து 10 வரைக்கும் ஓதிட்டு அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. தேம்பி 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 அழுகுறாங்க. அழுதுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே சரிஞ்சு அந்த சத்தத்தோடவே மெல்லமாக அந்த சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வந்து கீழே சரிஞ்சு விழுந்து இறந்து போயிடுறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் அருள் புரிவானாக. மே அல்லாஹ் ஹவ் மர்சி ஆன் ஹிம் ரஹிமஹுல்லா. யார்? ஜுராரா பின் ரவுஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். இவங்க வந்து பஸ்ரா நாட்டோடைய நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த ஆயத்துக்கள் 8லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் எவ்வளவு ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆயத்தை ஓதும்போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதை நம்ம வந்து இந்த சுன்னாவையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சுபஹானல்லாஹ். ஸோ இந்த 6லேருந்து 10 ஆயத்துக்களை உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். எவ்வளவு அமளி துமளி நிறைந்த ஒரு மறுமை நாள் அது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஸோ அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள், சிவியராக இருக்கும், ஹார்ட் டேயாக இருக்கும், பயங்கர கஷ்டத்துக்குரிய நாளாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த காஃபிர்களுக்கு இது வந்து எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து ஹார்டு டே, சிரமமான நாளாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கைரு யசீர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது லேசானதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் சூரத்துல் கமரில் 8ல் யௌமுன் அசீர் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து அவங்களுக்கு கடினமான நாள் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ வந்து இதை வந்து உணர்ந்து ஓதணும். வந்து இதை வந்து தேம்பி தேம்பி அழுது அவங்க உயிரை விடுற அளவுக்கு வந்து ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவ்வளவு வந்து ஆழமான ஒரு அர்த்தத்தை பொதிந்த ஒரு விஷயம் இது. அப்போது இந்த மறுமை நாள் அப்படிங்கிறது பயங்கரமாக குரூரமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நாள் அது. உண்மை விசுவாசிகளுக்கு இலகுவானதாக இருக்கலாம். அதே சமயத்தில் காஃபிர்களுக்கு அது வந்து பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த அமளி துமளி இருக்கக்கூடிய ஒரு நாள் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். சுப்ஹானல்லாஹ். இதை வந்து உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக விளங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த வந்து ஏஞ்சல் வந்து இஸ்ராஃபில் ஏஞ்சல் அவங்க வந்து மலக்கு வந்து இதை அந்த ட்ரம்பெட்டை ப்ளோ பண்ணுவாங்க. அப்போ வந்து பயங்கரமான ஒரு சவுண்டு இருக்கும். அப்போது ஒரு பயங்கரமான கஷ்டம் இருக்கும், ஹாரர் இருக்கும். அந்த நாளில் வந்து சிவியரான ஒரு நாளாக இருக்கும். அப்படிங்கிறத உணர்ந்து இதை வந்து நம்ம அதாவது ட்ரூலி அ டிஃபிகல்ட் டே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போனா அல்லாவே அதை டிஃபிகல்ட் டேன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கும். அப்போது இந்த காஃபிர்களுக்கு அது ஈஸியான நாளே கிடையாது. அவங்களால ஏன் அப்படின்னு சொன்னால் எஸ்கேப்பே ஆக முடியாது. எங்கேயுமே தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சு போகவே முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. அதாவது அவங்களுக்கு ஹிசாபு கண்டிப்பாக இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு செயலுக்கும் வந்து அதுக்கான கேள்வி கணக்கு இருக்குது. அது பயங்கரமான ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். அப்படிப்பட்ட ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு மறுமை நாள் அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஸோ இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான். இதை உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 6லேருந்து 10 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம். 74 அல் முத்தஸ்ஸிர். அல்ஹம்துலில்லாஹ். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تمنن تستكثر. வாவ் ஃபதாவா, லாம் ஃபதா, அலிஃப் மத்து, லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். வாவ் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதடெழுத்து, லாம் அப்படிங்கிறது ஹாஃபத்துல் லிசான் நாவின் ஓரப்பகுதி எழுத்து. அடுத்தது பாருங்கள், தம் நுன், த ஃபதா மீம் சுகுன் தம். ஓகே, இதில் பாருங்கள் த அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. மீமில் சுக்கூன் இருக்குது, மீம் வந்து ஷஃபத்தான் உதட எழுத்து, சுக்கூன் இருக்குது. அப்போ இந்த ஜஹர் அப்படிங்கிற சிஃபத்தை கொடுக்கணும், தவசுத்த டைமிங் கொடுக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது குன்னா கொடுக்கணும். தம் அப்படிங்கும்போது அது இயற்கையாகவே குன்னா இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூன் வந்திருக்குது. இதை வந்து நம்ம நூன் இருக்கிறதுனால மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் நூன் இருக்கிறதுனால இதை இதுஹாரா தெளிவாக தான் ஓதணும். தம் நுன். ஓகே, அடுத்தது நூன் தொம்மா, நூன் சுக்கூன். இது வந்து எப்படி ஓதுவோம்? தம் நுன். இந்த இடத்துல நூனுக்கு வந்து அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், த வந்திருக்குது. அப்போது இங்கே நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக த வந்திருக்கிறதுனால இது இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது தம் நுன் அப்படின்னு மறைச்சு குன்னா செய்யுங்க. அடுத்ததான் த ஃபதா சீன் சுக்கூன் தஸ். தஸ். இந்த சீன் அப்படிங்கிறது வந்து இதில் சுக்கூன் இருக்குதா,
இது வந்து தரஃபுல் லிசான் எழுத்து. இது வந்து ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், காற்றை வெளியில் தள்ளணும். தஸ். ஓகே. அடுத்தது த ஃபத்ஹா காஃப் சுகூன் தக். தக் இதுவும் வந்து ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். இது கேஃப் வந்து அகசல் லிசான் எழுத்து. ஸோ தஸ் தக். ஓகே. இந்த க் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு தெரிக்கிற மாதிரி சவுண்டு வரும். அடுத்ததான் ச கெசரா ரா தொம்மா ரு சிரு. ஓகே. ச அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான், நாவு நுனி நாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். அடுத்தது ரா தொம்மா. இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால ராக்கு சுக்குன் ஆக்கிடுவோம். ரா சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கெசரா பெற்று வந்துச்சுன்னா இந்த ராவை வந்து தற்கைக்காக தான் ஓதணும், மெல்லினமாக ஓதணும். ஓகேவா? இது எப்படி ஓதுறது? வலா தம்னுன் தஸ்தக்சிர். அடுத்தது 7வது ஆயத்தை பாருங்கள். வலி ரப்பிக ஃபஸ்பிர். வா ஃபத்ஹாவ லாம் கெஸ்ரா லீ. லாம் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான் எழுத்து. அடுத்தது ரா ஃபத்ஹா ப ஷதா ரப் ப கெஸ்ரா பி ரப்பி. கஃப் ஃபத்ஹா க வலி ரப்பிக. அடுத்தது ஃப ஃபத்ஹா சாது சுகூன் ஃபஸ். இதில் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம், இது வந்து வீழ்த்தப்பட்டுடும். அப்போது சுவாது பாருங்கள், சுவாது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. இதுவும் ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும், ரஹாவா. ஓகேவா? டைமிங் கொடுங்க. ஃபஸ் ஃபஸ். அடுத்தது ப. இது வந்து சுவாது வந்து ஹெவி லெட்டரும் கூட. ஓகேவா? அலிஸ்தே ஆலா எழுத்து. ஸோ ஃபஸ். அடுத்தது ப கெசரா ராசுகோன் பிர். இது வந்து ராசுகோனா தர்க்கிக்காக தான் ஓதுவோம், மெல்லினமாக ஓதணும். இதை எப்படி சொல்கிறது? வலி ரப்பிக ஃபஸ் பிர். ஓகே. இது வந்து ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் சீன்லையும் ஹம்ச சிஃபத்தை கொடுப்போம், இந்த சுவாதுலையும் ஹம்ச சிஃபத்தை கொடுப்போம். சீனுக்கும் சுவாதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சீனை வந்து இஸ்திஃபால் எழுத்து, அதாவது மெல்லினமான எழுத்து. இங்கே சுவாது இது இஸ்திஆலா எழுத்து, அதாவது வல்லினமான எழுத்து. அடுத்தது 8வது ஆயத்தில் பாருங்கள். ஃபஇதா நுகைர ஃபின்னகூர். இதில் ஃப ஃபத்ஹா ஃப, ஹம்சா கெஸ்ரா இ, ஜால் ஃபத்ஹா அலிஃப் மத்து த 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஷஃபத்தான் உதழெழுத்து. ஹம்சா அப்படிங்கிறது அகசல் ஹல்க்கு. ஓகேவா? கீழ்த்தொண்டை எழுத்து. அடுத்தது ஜால் அப்படிங்கிறது வந்து இது என்ன? தரஃபுல் லிசான் நுனினாவு எழுத்து. அடுத்ததாக நுக்கைர. இது வந்து நூன் தொம்மா நூ. இது தரஃபுல் லிசான் நுனினாவு எழுத்து. காஃப் கெஸ்ரா கி. இது அகசல் லிசான் கீழ் நாவு எழுத்து. ரா ஃபத்ஹா ரா. இது எப்படி ஓதணும்? ஹெவியாக தான் ஓதணும். ஓகேவா? ஓகேவா? ரால ஃபத்ஹா இருக்குது. அப்போது இது வந்து ராவும் தரஃபுல் லிசான் எழுத்து. நுக்கைரா. அடுத்தது ஃபி. இந்த ஃப கெஸ்ரா யா சுக்கோன் இருக்குது. ஃபி யாவுல் மத்து தான். ஆனால் அடுத்தது பாருங்கள், நூனில் ஷத்தா இருக்குது. அலிஃப் லாமை நம்ம உச்சரிக்க மாட்டோம், அதாவது ஹம்சத்துல் வசலையும் லாமையும் ட்ராப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நூன் வந்து ஹுருஃபு ஷம்சியா, அதனால் ஃபின் அப்படின்னு வந்துடும். யா வந்து யாவுல் மத்து வீழ்த்தப்பட்டுடும். அப்போது ஃபின்னா நூன் ஃபத்தா அலிஃப் மத்து ந 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்ததான் காஃப் தொம்மா வாவ் சுகோன் கூ. இது வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்ததான் ரா கெசரா ரி. இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால ராக்கு சுகூன் வச்சுருவோம். ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? ஃபஇதா நுகைர ஃபின்னகூர். அந்த ஃபின்ன அந்த இடத்துல அக்கமல் குன்னா கொடுக்கணும். ஓகேவா? நிறுத்தி வச்சு தான் குன்னா கொடுத்து மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதணும். அடுத்தது பாருங்கள், 9வது ஆயத்து. ஃபஸாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர். இது ஃப ஃபத்ஹா ஃப, ஜால் ஃபத்ஹா அலிஃப் சகைரா த 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் கெஸ்ரா லி, கஃப் ஃபத்ஹா க. ஃபஸாலிக. அடுத்தது யா ஃபத்ஹா வாவ் சுகூன் யௌ. இது வாவுல் லீன். இது ஓகேவா? வாவுல் லீன் இது. அடுத்ததாக மீம் ஃபத்ஹாம, ஹம்சா கெஸ்ரா இ, ஜாலில் கெஸ்ரத்தைன் இருக்குது. தன்மீன் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து என்னான்னு பார்க்கணும். யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பண்ணணும். ஓகேவா? இதுகாம் பண்ணணும். அப்போது யௌம இது யௌ. ஓகே. இது வந்து இணைக்கிறோம், அதே சமயத்தில் குன்னாவும் கொடுக்குறோம். ஓகேவா? குன்னாவும் கொடுக்கணும். யௌம இது யௌ. அப்போது யா ஃபத்ஹா வாவ் சுகூன் யௌ. இங்கேயும் வாவுல் லீன் இருக்குது. அடுத்ததாக மீமில் என்ன இருக்குது? தம்மத்தைன் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? தன்வீன் வந்துருச்சுன்னா அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஐன் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன? இதுஹார் சட்டம். தெளிவாக ஓதணும். யௌ முன் அப்படின்னு தெளிவாக இருக்கணும். அடுத்ததான் அசீர். ஐன் ஃபத்ஹா அ.
ஐன் அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும்? வசத்துல் ஹல்கு நடுத்தொண்டையிலேருந்து வரணும். அடுத்தது சீன் கெசரா யாவுல் மத்து சி 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்ததாக ரால தம்மத்தைன் இருக்குது. இதை வக்ஃபு பண்ணும் போது சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். ஓகேவா? மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம். அப்போது 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதி நிப்பாட்டணும். மொதல் ஆயத்துலையும் அப்படி தான். கூர் அப்படிங்கிறதுலையும் ரால சுக்கூன் வச்சு அதாவது இந்த இடத்துலையும் ஆறுதலில் சுக்கூன் சட்டம். ஓகேவா? அப்போது இங்கேயும் வந்து 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதி, அதாவது 4 2 4 6 இந்த மாதிரி நம்ம நீட்டி ஓதி நிப்பாட்டலாம். சரியா? இது எப்படி ஓதணும்? ஃபதலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர். அடுத்தது பாருங்கள். அலல் காஃபிரீன கைரு யசீர். ஐன் ஃபத்ஹா அ, இது வசத்துல் ஹல்கு நடுத்தொண்டை எழுத்து. லாம் ஃபத்ஹா லாம் சுக்கூன் லல். அலல் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது காஃப் ஃபத்ஹா அலிஃப் சகைரா க 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப கெசரா ஃபி. ரா கெசரா யாவுல் மத்து ரீ 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் ஃபத்ஹா ந. அலல் காஃபிரீன. அடுத்தது கைன் ஃபத்ஹா யா சுக்கூன் கை. இது யாவுல் லீன். இது கைன் அப்படிங்கிறது வந்து அக்கசல் ஹல்க், அதாவது அதனல் ஹல்குலேருந்து வருது. மேல் தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா? அதனல் ஹல்கு எழுத்து. அடுத்ததான் ரா தொம்மா ரு கைரு. அடுத்தது யசீர் யா ஃபத்ஹா யா. யாங்கிறது வசத்துல் லிசான், இது நடு நாவு எழுத்து. சீன் கெசரா யாவுல் மத்து சி 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது ரால கெசரத்தைன் இருக்குது, தன்வீன். அப்போது இதை நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால சுக்கூனை மாற்றிடுவோம். மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம். அப்போது 4 ஹரக்கத் அளவு வரைக்கும் நம்ம நீட்டி ஓதி நிப்பாட்டலாம். 2 4 6 வரைக்குமே நீட்டலாம். ஓகேவா? இது எப்படி ஓதணும்? அலல் காஃபிரீன கைரு யசீர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓதுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.